விஜய் சேது கிட்டத்தட்ட அப்படி தான் படம் முழுக்க எடுத்தோம். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து விஜய் டிவியில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சேது சொன்னார், நடித்த படத்துலேயே நான் அழகாக இருக்கிறது வந்து தென்மேற்கு பருவக்காடு தான் சார். அதுக்கு பிறகு எவ்வளோ படங்கள் நான் நடிச்சிட்டேன், அந்த படத்தில் நான் அவ்வளோ அழகாக இருக்கேன், எப்படி சார் நான் கேட்டார். அது எப்படி சார்னா, நீங்கள் அழகாக இருக்கீங்க நான் எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் விஷயம் வச்சுங்களேன். அப்போ என்னதான் நான் பார்த்தேனோ, இவ்வளோ உயரத்துக்கு போனது படம் அவர் மாறவே இல்லை. அப்படி தான் இருக்கார் சார். அப்படியே அந்த சாரில் இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, அது வந்து மாறவே இல்லை. ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று எடுக்கும்போது முதல் படம் ஹீரோவாக நடிக்கிறாரு. ரொம்ப சாதுவாக அப்படியே உட்காந்துருப்பார், தரையில் உட்காந்து அப்படியே ஒரு அப்படியே பிச்சுக்கிட்டே ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் கேட்டேன், சரி என்ன யோசிச்சுட்டே இருக்கப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், சும்மா சொல்லிப்பாங்களா. இல்லை சார், நான் நடிக்க வந்தது வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டார். நான் நடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது சார். என்னப்பா நாளைக்கு படம் வந்துச்சுன்னா தெரியுமே, அப்போ பார்த்துக்கலாம் சார். ஆனால் இப்போ அதே மாதிரி நான் விஜய் டிவியில் பார்க்கணும்னு நான் கேட்டேன். இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியுமா இருக்கும். இப்போ குமுதா ஹாப்பி சார். ஒரு மனிதர் வந்து ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது ஈஸியெல்லாம் நடக்காது. யாராக இருந்தாலுமே எப்படி ஜெயிக்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ, ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க, சின்ன சின்ன கேரக்டர் நடிக்க வச்சவங்க எல்லாத்துக்கும் படம் கொடுத்துருக்காரு. அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாவில் அப்படி நடக்கவும் நடக்காது. அப்போ அது ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாதுங்கிறத தாண்டி தொடர்ந்து அப்படியே ஒரு படங்களுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த முகம் அறிமுகமாகி ஒரு நல்ல எண்ணமும் அதில் உள்ள கலக்கும்போது அப்புறம் ஒரு நடிப்பையும் அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. ஒரு இயல்புத்தன்மையை உள்ளே கொண்டு வர்றாரு. அப்புறம் ஒரு நீங்கள் பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப சவாலான படம்னா எதை சொல்லுங்கள்? ஒவ்வொரு படமும் சவாலான்னு வச்சுங்களேன். இப்போ கல்லூரி பண்ணும்போது முதல் படம் பஸ்ஸுக்குள்ளே லைட் இல்லாமல் எப்படி எடுக்கிறது. அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே அவர் சொல்ல ட்ராலிலாம் வேணுங்கிறாரு. அப்போ பஸ்ஸுக்குள்ளே எப்படி ட்ராலி பண்ணணும், சீட்டை பிரித்து அந்த கம்பியை பிரித்து சீட்டை அப்படி வச்சு டக்குன்னு அப்போ நான் ட்ராலி வேணாம் அப்படி வாங்கம்பாரு. அப்போ அது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அது ஒரு சவாலாக இருந்துச்சு. கடைசியில் வந்து அந்த பஸ்ஸு எரியும் போது அதுக்குள்ளே எடுக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. அது இன்னும் பெரிய சவாலாக இருந்துச்சு. பரதேசி எடுக்கும்போது என்னென்னா, அது அந்த லேண்ட்ஸ்கேப்பு கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் காஸ்டியூம் போட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்கள வந்து இது பண்ணி மலை மேலே ஏறி இறங்கி அது எக்ஸிக்யூட் பண்ண திடீர்னு காட்டுக்குள்ளே போய் அந்த தண்ணி ஓடிட்டு இருக்கும், அதுக்கெல்லாம் கிரேனை போட்டு அதை ஒரு சிரமமாக ஒரு சவாலாகவும், ஏன்னா சினிமாவோட ஒரு பார்ட் அது பங்கு தான் அது. இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சவாலான விஷயங்கள் பரதேசி ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஜோக்கர் படம் நான் ஷூட் பண்ணும்போது, ஜோக்கர் படத்தில் அவங்க கதை சொல்லும்போதே ராஜமுருகன் சொல்லும்போது அந்த மீட்டிங்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு ஒரு சீக்வன்ஸ் சொன்னார். அந்த காசு கொடுத்து குவார்ட்டர் கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு. அப்போ அவங்க ஈவினிங் வந்து லாரியில் கூட்டிகிட்டு போயிட்டு லாரியில் திரும்பி வருவாங்கன்னு ஒரு சாயங்காலம் இருட்டும்போது போகிறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன செய்யலாங்கிறது நாங்கள் ஒரு விஷயத்தை போது ஸ்ட்ரீட் லைட்டை சோர்ஸாக வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு இனோவா காரை வந்து அப்பப்போ பின்னாடி வர வச்சு அந்த லைட்டோட சோர்ஸ் ஹை பீமை போட்டு அது உள்ள லைட் வந்துச்சுன்னா அப்படி கிராஸ் ஆகி இப்படி போகும் வருங்கிறது ஒரு கோரியோகிராஃப் மாதிரி பண்ணி பண்ணோம். அது மாதிரி ரொம்ப திருப்தி அளித்த படம்னா இதை சொல்லுங்கள். எல்லா படமுமே திருப்தி இல்லாமல் நான் எந்த படமும் பண்ணதில்லை. ஏன்னா பண்ணுற விஷயத்துக்கு முழுமையாக நம்மளை ஒப்படைச்சி முழுமையாக அதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறதுக்கு இந்த ஷார்ட் அப்படின்னா இந்த ஷார்ட் சரியாக வர்றது வரைக்கும் அதை நான் விட்டதில்லைங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர் வந்து இந்த ஷார்ட்னு நான் லைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 7 மணி நேரம் நம்ம எடுக்க முடியாது. அதிகபட்சம் எனக்கு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்துக்கு மேலே லைட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படாது. இதுக்கு அவைலபிளையும் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட்ரினா அவைலபிளாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே அழகாக எப்படி இந்த செயற்கை லைட்டை மிக்ஸ் பண்ணுறங்கிற ஒரு விஷயம். அப்புறம் காம்போசிஷன் வந்து பேசிக்கலாக ஃபோட்டோகிராஃபிலே இருந்து வந்ததுனால காம்போசிஷன் நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால டக்குன்னு வேலையில் வந்துடும். சில நடிகர்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து சில கோணங்களில் அழகாக இருப்பாங்க, சில குணங்கள் அப்படி அழகாக இருக்க மாட்டாங்க, ஒரு வித்தியாசமாக தெரிய வந்து. ஸோ அது மாதிரி அவங்ககிட்ட கோரிக்கைகள் வைப்பாங்களே, எங்களை இந்த குணங்களை எடுங்க அப்படின்னு சொல்லி. அது கோணங்கள்ங்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒர்க் பண்ண வரைக்கும் யாரும் அப்படி சொன்னதில்லை. ஆனால் என்னோடய இந்த பயணத்தில் 2 எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஒன்று வந்து தமன்னா, இன்னொன்று வந்து விஜய் சேது. இப்போ தமன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஹீரோயின்ங்கிறது முதல்ல செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கமிட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து அவங்க வர்றாங்க, தமன்னா வர்றாங்க. வரும்போது சங்கர் சார் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று திருப்தியாக இல்லை. ஏன்னா கலர் ஓவர் கலராக இருக்குது, இது எப்படி இதை மேனேஜ் பண்ண முடியுங்கிறது தெரியல. சில பேர் நம்ம ஃபோட்டோவில் பார்ப்போம், 6 மாதம் முன்னாடி பார்ப்போம், திடீர்னு வேற ஆளாக மாறி இருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ அவங்களுக்கு ஏதோ தெரியல. அப்போ வேணுமான ஒரு யோசனை ஒரு இடத்துல வருது. இப்போ பாலாஜி சார்னு சொல்கிறாரு, இல்லை சார் மாற்றிடலாங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு. சார் பொண்ணு நல்லா தான் சார் இருக்காங்க சார், எனக்கு ஒன்று செய்ய முடியல, நான் கொஞ்சம் ஸ்டில்ஸ் என்ன ஷூட் பண்ணி காட்டுறேன் சார் சொன்னேன். சரி பண்ணுங்கன்னாங்க. அப்போ நான் ஸ்டில் ஷூட் பண்ணி காமிச்சேன். காட்டும்போது என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு முகத்துக்குமே நீங்கள் வந்து அதாவது ஒரு ஜியாமெட்ரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆஃபுக்கும் ரைட் ஆஃபுக்கும் ஒரு 3-4 மில்லிமீட்டர் வித்தியாசம் இருக்கும். ஒரு கண்ணை விட ஒரு கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும், மூக்கு ஒன்றை பற்றி ஒன்று இருக்கும்,
இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். இந்த இதுக்குமான காதுக்குமான ஸ்பேஸ் இதுக்குமான இருக்கும். சிலருக்கு ரொம்ப கூட வித்தியாசம் பாதிமுகம் வேறையாக இருக்கும். அப்போ அந்த ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் காட்டினீங்கன்னா அது பெஸ்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க, பெட்டர் ஆஃப்ங்கிற மாதிரி. அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நீங்கள் மூவியில் வந்து ஸ்டில் கிராஃபில் அப்படி ஈஸியாக பண்ணிட முடியும். ஒருத்தர் நிற்க வச்சு அப்படி லைட் பண்ணி எடுத்துட முடியும். ஆனால் மூவியில் ஒருத்தர் நடந்து வரும்போது நீங்கள் எதை மறைக்கிறீங்கிறது பெரிய சவால். அப்போ கிளாஸ் ஒர்க்கில் வந்து தமனா வந்து 10 பேர் உட்காந்துருப்பாங்க, 10 பேர் நடுவில் தமனா உட்காந்துருக்கும்போது அதுக்கு லைட் பண்ணதே வந்து நாங்கள் ஏன்னா ஓவரால் லைட் பண்ணோம்னா, இப்போ நான் அதை பற்றி தான் பெருசாக படித்தேன். இப்போ ஹாலிவுட்லலாம் எப்படி பண்ணுறாங்க, ஒரு ஒயிட்ஸு ஒரு பிளாக் 2 பேரையும் பக்கத்தில் வச்சு பண்ணும்போது எக்ஸ்போசர்னு ஒரு விஷயம் இருக்குது. இவருக்கு கொடுக்குற லைட்டு தான் அவருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் ஸ்கின் ரிஃப்ளெக்ட் பண்ணும், இவர் ஸ்கின் அப்சர்வ் பண்ணும். பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணிடும், ஒயிட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2.8ன்னு வச்சுங்களேன், அப்பர்ச்சர் வந்து அவருக்குலாம் தெரியும் 2.8 இருக்குது அப்படின்னா இவருக்கு 2.8 இருக்கும், இவருக்கு மைனஸில் இருக்கும், பத்தாது. அல்லது இவருக்கு 5.6 இருக்கும், இவருக்கு மைனஸில் இருக்கும். அப்போ என்ன செய்யறதுனா தனியாக அதுக்கு ஒரு நெட்டு ரெடி பண்ணி ஒரு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தமனாவுக்கு மட்டுமே லைட்டை கட் பண்ணி இவங்க 10 பேரோட இவங்க எல்லாம் நல்ல பிளாக். அப்போ ஒரு மாதிரி கட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்புறம் அந்த பெட்டர் ஆஃப் எதுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். அது ஒரு விஷயம். அதே மாதிரி விஜய் சேதுபதி பண்ணும்போதும் எனக்கு அதுக்கு பிறகு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் ஒர்க் பண்ணதுனால தான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. டக்குன்னு இப்போ ஒருத்தர் பார்த்த உடனே வந்து இவர் இப்படி எடுத்தால் இந்த ப்ரொஃபைல் நல்லாயிருக்கும், இல்லை இப்படி கொஞ்சம் ஒரு டூத்தோட எடுத்தால் நல்லாயிருக்குங்கிறது புரிஞ்சிடும். இப்போ விஜய் சேதுபதி கிட்டத்தட்ட அப்படி தான் படம் முழுக்க எடுத்தோம். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து ஒரு விஜய் டிவியில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சேது சொன்னார், நான் நடித்த படத்துலேயே நான் அழகாக இருக்கிறது வந்து தென்மேற்கு பருவக்காடு தான் சார். அதுக்கு பிறகு எவ்வளோ படங்கள் நான் நடிச்சிட்டேன், அந்த படத்தில் நான் அவ்வளோ அழகாக இருக்கேன், எப்படி சார் நான் கேட்டார். அது எப்படி சார்னா நீங்கள் அழகாக இருக்கீங்க நான் எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் விஷயம் வச்சுங்களேன். அப்போ அந்த பெட்டர் ஆஃபை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு பெரிய சவால். அது ஸ்டில்லில் ஈஸி, மூவியில் வந்து அதை கரெக்டாக அந்த லைட்டை யூஸ் பண்ணி பயன்படுத்தி அதை கொண்டு வரங்கிறது ஒரு சவால் தான். அவர் அறிமுகமான படம் தான் ஒரு கட்டல் நீங்கள் ஒர்க் பண்ணி அவரோட தொடர்புகள் இருக்காது. சினிமாவில் நீங்கள் தொடர்புங்கிறது எப்படின்னா ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நம்ம நெருக்கமாக இருப்போம். படம் முடிஞ்சோன்னா அவங்க நம்பர் நம்மகிட்ட இருக்கும், நம்ம நம்பர் அவங்ககிட்ட இருக்கும். அவங்களும் பிஸியாக இருப்பாங்க, நம்மளும் வேறு வேலையில் இருப்போம். அப்போ நமக்கு சும்மா என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு நம்ம கேட்க முடியாது. அப்போ ஏதாவது தேவை, ஏதாவது நம்ம அவசியம், ஒரு கூட்டத்துக்கு அவரை கூப்பிடணும், இல்லை ஏதாவது சந்திப்பு இருக்கணும் அப்படின்னா பேசுவேன். இப்போலாம் அவர் சரிட்டு நான் பேசுவேன், அவர் பதில் சொல்ல, நான் வாய்ஸ் மெசேஜ் போடுவேன், நான் அவர் பதில் போடுவார். அது அப்போ என்ன ஆச்சரியம் அப்படின்னா அப்போ என்னவா நான் பார்த்தேனோ இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு பிறகு அவர் மாறவே இல்லை. அப்படி தான் இருக்கா சார். அப்படியே அந்த சாரில் இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, அது வந்து மாறவே இல்லை. ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று எடுக்கும்போது ரொம்ப முதல் படம் ஹீரோவாக நடிக்கிறாரு. ரொம்ப சாதுவாக அப்படியே உட்காந்துருப்பார், தரையில் உட்காந்து அப்படியே ஒரு குச்சி அப்படியே பிச்சுக்கிட்டே ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் கேட்டேன், சரி என்ன யோசிச்சுட்டே இருக்கப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், சும்மா சொல்லிப்பாங்கன்னா, இல்லை சார் நான் நடிக்க வந்தது வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னா. ஏன்னு கேட்டேன். இல்லை நான் நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது சார். இது என்னப்பா நாளைக்கு படம் வந்துச்சுன்னா தெரியுமே, அப்போ பார்த்துக்கலாம் சார். ஆனால் இப்போ அதே மாதிரி நான் விஜய் டிவியில் பார்க்கும்போது நான் கேட்டேன், இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியுமா அப்படின்னு. இப்போ குமுதா ஹாப்பி சார், இப்போ நல்லா தெரிஞ்சது சார் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு இறுக்கமான ஒருத்தர் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அவருக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன், இந்த டிவி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் எல்லோரும் ஒன்றா தான் போவோம், செட்டாக போவோம், பேசிட்டு வருவோம். அப்போ நான் கேட்டேன், சரி அடுத்த படம் என்ன படம் சார், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் ஒரு படம், அது பேரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசுவோம். அப்போ இந்த பிரிவு போகும்போது என்ன செய்வாங்கன்னா, அவங்க சரணியாக நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, இப்போ நல்லா நடிச்சிருக்காங்க பாராட்டுவாங்க. நீங்கள் புது நடிகரில் ஒரு கையெட்டி வெளியில் நிற்கும்போது நல்லா பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் நைட்டு எனக்கு ஒரு 8 மணிக்கு போனது, சார் நான் சொல்லுப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார், சொல்லுப்பா நான் கரெக்டாக பண்ணியிருக்கேண்ணா சார், ஏன்னா எனக்கு தெரியல சார். தம்பி நீ கரெக்டாக இருக்குது, நீ நடித்தது வந்து 1 மீட்ரு வந்து கரெக்டாக இருக்குது, அதை விட்டுறாத, அப்படியே பண்ணு, யார் என்ன சொல்கிறாங்க எதை பற்றியும் கவலைப்படாத, பாராட்டலாம் இல்லை, அந்த மீட்ரு வந்து கரெக்டாக இருக்குவா, அதை விட்டுறாதன்னு. அது அப்படியே அவர் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி நீங்கள் பெரிய இடத்துக்கு அவர் வந்துட்டார். அறிமுகமான படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு தொடர்பில் இருக்கார் சார். தொடர்ந்து அவர் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க அவரோட வளர்ச்சி? இன்றைக்கி தமிழில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். ரொம்ப பிரமாணமான 10 வருஷங்கிறது வந்து 10-12 வருஷத்தில் வந்து தென்மேற்கு பருவக்காடு 2010 நினைக்கிறேன், 2010-11 ரிலீஸ் ஆச்சு. அது 13-14 வருஷத்தில் வந்து பெரிய அசுர வளர்ச்சி தான். அது எல்லா மொழியிலையும் நடிக்கிறாரு, பெரிய ஹீரோக்களுக்கு கூட நடிச்சிருக்காரு, பெரிய ஹீரோவாகவும் இருக்கார். அது காரணம் என்ன அப்படின்னா அந்த இயல்பு தான் நினைக்கிறேன். ஃப்ரேமுக்குள்ளேயும் இயல்பாக இருக்கார், ஃப்ரேமுக்கு வெளியிலையும் இயல்பாக இருக்கார். ஒன்று இன்னொன்று, மனிதர் வந்து ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது ஈஸியெல்லாம் நடக்காது. யாராக இருந்தாலுமே எப்படி ஜெயிக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ, ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க,
சின்ன சின்ன கேரக்டர் நடிக்க வச்சவங்க எல்லாத்துக்கும் படம் கொடுத்துருக்காரு. அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாவில் அப்படி நடக்கவும் நடக்காது. அப்போ அது ஒரு படம் ஓடும் ஒரு படம் ஓடாதுங்கிறத தாண்டி தொடர்ந்து அப்படியே ஒரு படங்களுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த முகம் அறிமுகமாகி ஒரு நல்ல எண்ணமும் அதில் உள்ள கலக்கும்போது அப்புறம் ஒரு நடிப்பையும் அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. ஒரு இயல்புத்தன்மையை உள்ளே கொண்டு வர்றாரு. அப்புறம் ஒரு ஹீரோவாக நடிக்கிறாரு, வில்லனாக நடிக்கிறாரு, வெரைட்டி இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு மிட்டாய்னு ஒரு படம் வந்து வயசானவராக நடிக்கிறாரு. திடீர்னு ஒரு தெலுங்கு படத்தில் போய் அப்பா கேரக்டர் நடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ இது ஒரு நடிப்பை நான் வந்து வேறு விதமாக நான் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுக்கான அந்த வெற்றி தான் அது. தொடர்ந்து ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்போ வந்து ஒரு இயக்குனர் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? இது எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எப்போ மீசை முளைக்குதுங்கிற மாதிரி தான் இது கணக்கு. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்க, 10th படிக்கிறோம், அப்புறம் +2 படிக்கிறோம், அப்புறம் காலேஜ் படிக்கிறோம், அப்புறம் அது ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கிறோங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து ஒரு டைரக்டரோட மீடியம். முழுக்க 100% வந்து சினிமாங்கிறது ஒரு புத்தகத்துக்கு எப்படி ஒரு எழுத்தாளர் ஒரு ஆத்தர் இருக்காரோ அது மாதிரி சினிமாவோட ஆத்தர் வந்து டைரக்டர் தான். அப்போ அந்த டைரக்டரோட விஷனை வந்து நம்ம விஷுவலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம ஒர்க் பண்ணுறோம், செய்கிறோம். அப்போ நம்ம இது மாதிரி ஒன்று செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு ஒன்று வருது இல்லை சரிங்களா. இப்போ எங்கள் அப்பா வந்து மீசை நரைச்சிருச்சுன்னு சொல்லி பென்சில் வச்சு எப்படி போடுவார். இப்போ இது நான் என் தம்பி வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவன் அதே மாதிரி அந்த பென்சில் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பீடி குடிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த பீடி குடிச்சிட்டு போட்டோன்னா ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும்போது அந்த பீடி எடுத்து பற்ற வைக்கல, சும்மா வாயில் வச்சு இப்படி குடிச்சு பார்க்கும்போது ஒரு அடித்தது ஞாபகம் இருக்குது. இதாண்டா வாயில் வச்சு அப்படின்னு. ஒரு டேரக்டருங்கிறவர் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியரை பார்க்கும்போது இப்படி ஒன்று பண்ணுறாரு, நம்மளும் ஏன் ஒன்று பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காய் வந்து பழமாகிற மாதிரி வச்சுங்களேன். ஒரு ஸ்டேஜ் ஒன்றுனா முதல்ல அசிஸ்டண்ட்டாக இருக்கும், சினிமாட்டோகிராஃபர் ஆகிறோம். அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியுது. புரிஞ்சவொன்னே நம்ம கதை மேலே நமக்கு ஆர்வம் இருக்குது. ஸோ அப்போ இதையும் நம்ம பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பண்ணுறோம். ஒரு இயக்குனராக உங்களுக்கு ரொம்ப ஆதர்சமான இயக்குனர்கள் யாரை சொல்லுங்கள்? நான் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து பாரதிராஜா சார்ட்ட நான் சேரணுங்கிறது எனக்கு விருப்பமாக இருந்துச்சு. அவரோட ஒர்க்கு அவரோட இது நான் பார்க்கும்போது. அப்புறம் வந்த பிறகு மணிரத்னம் இருக்காருன்னா அவரோட படங்கள், மணி சாரோட படங்கள் நமக்கு பிடிக்குது. அப்புறம் பாக்கியராஜ் சார் இருக்காருன்னா பாக்கியராஜ் எப்படி திரைக்கதை எழுதுறாருங்கிற அந்த விஷயம் பிடிக்குது. அப்புறம் அதுக்கு பிறகு அப்படி எப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ பாலாஜி சக்திவேல் சார் எனக்கு நம்ம காதல் படம் பார்த்துட்டு அப்படியே எனக்கு பிடிச்சிச்சு. சேது பார்த்துட்டு இவர் புதுசாக இருக்காரு அப்படின்னு பிடிச்சி. அது மாதிரி ஒவ்வொரு கடத்துலேயும் ஒவ்வொரு படங்கள் வந்து நம்மளை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு கமர்ஷியலான படங்கள். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இயக்குனராக ஒரு எடுக்கும்போது வந்து ஒரு கலையம்சம் இல்லை, நீங்கள் அதை ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்கிறீங்க, வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிற முயற்சியை எடுக்கிறீங்க வந்து. ஆனால் தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு ஆபத்தானது, வந்து நிறைய ஒரு பயப்படக்கூடியது. எப்படி அதை நீங்கள் அதை இறங்கலாம் அப்படின்னு முடிவு? அது ஆபத்து தான். அது தற்கொலைக்கு சமமான ஒரு முயற்சி தான் அது. என்ன அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டோம். இப்போ எதுவுமே நம்ம பண்ணாத பண்ணுறதுல ஒரு த்ரில் இருக்குல்ல. இப்போ ஊரில் வந்து குளத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு கிணத்துல போய் குதிக்கலாம் அப்படின்னு குதிக்கும்போது த்ரில் இருக்குல்ல, அந்த த்ரில் தான் அது. இப்போ இது வந்து நார்மலாக ஒரு படம் எடுக்கிறோம், அது தேட்டருக்கு வருது, அது ஓடுதுங்கிறது இருக்குது. இப்போ நான் உலக சினிமான்னு ஒரு நூல் எழுதுகிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சினிமாக்களையும் பார்க்குறோம். இவங்கெல்லாம் ஒரு சில்ட்ரன் ஆஃப் மேன் ஒரு செருப்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஷூ வச்சு. பைசைக்கிள் தீவ்ஸ்னு சைக்கிள் வச்சு எடுக்கிறாங்க. இப்போ சார் ஏற்கனவே நமக்கு ஒரு முன்னோடி இருக்கார், வீடுன்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் வந்து எடுத்திருக்காரு. அப்புறம் நிமாய் கோஷ் அவங்க அந்த பழைய செட் எம்பி சீனிவாசன் அந்த அவங்களில் வந்து வேறு ஒரு விஷயங்கள் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ ஏன் அப்படி நம்ம ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோட விளைவு தான் அது. சிம்பிளாக ஒரு ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நமக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஐட்டம்ஸ், இந்த ட்ராமா, அந்த மெலோ ட்ராமா இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு நியோ ரியலிசம், இப்போ இத்தாலியில் வந்த பைசைக்கிள் தீவ்ஸ் மாதிரி நியோ ரியலிசம் மூவி மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு படத்தை நம்மளால் பண்ண முடியுமா, பண்ணி பார்த்தா என்ன ஆகும், பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு இன்னொருத்தர் காசெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நீ உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசராக உங்களை வந்து கவுத்தி உங்களை அப்படி ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணி படம் எடுத்தது தேட்டருக்கு வர மாட்டேங்குது, ஓட மாட்டேங்குது, ஒரு இடத்துக்கு வராமல் சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளே ஒரு விஷயத்தை நம்மளே பணத்தை போட்டு அதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்தோம். அது லாபகரமான ஒரு முயற்சியாக தான் இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட பாரதிராஜா மாதிரி நல்ல டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஆனால் கூட அவங்க அந்த மாதிரி படங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பணம் வியாபார ரீதியாக அது சக்ஸஸ் ஆகும். ஆமாம், டூலெட் வந்து லாபகரமாக இருந்துச்சு, வியாபார ரீதியாக அது எந்த வகையில் சக்ஸஸ் ஆச்சு? அந்த மாதிரியான சினிமா எடுக்கக்கூடியவங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பாரதிராஜா சார் வந்து மயிலுன்னு ஒரு கதை இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் எடுக்கப்படாமே இருக்குது, அதை தான் நான் கமர்ஷியலாக மாற்றி 16 வயதிலேன்னு எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். சங்கர் சார் வந்து ஒரு சொல்லுவார், நான் ஒரு கதை வச்சுருந்தேன், முதல்ல பண்ணுறதுக்கான ஒரு படம் வச்சுருந்தேன், அந்த படத்தை நான் எடுத்துருந்தேன்னா என்னோடய கதையே மாறி இருக்கும், ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான படம் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே மனசுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். அது மாதிரியான ஒரு விருப்பம் வந்தது தான் என்னோடய டூலெட்டுங்கிறது தான்.
அப்போ என்னன்னா இங்கே முன்னாடி வந்து ஃபிலிம் இருக்கும்போது அதோட தன்மைங்கிறது வேறு. இப்போ இண்டிபெண்டன்ட் சினிமா வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு தரமான ஒரு முறையான ஒரு கதையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நஷ்டமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் சாலிகிராமத்தில் வந்து ஒரு வண்டி கடை இட்லி கடை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து அவங்க 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸே ஆகாது. 3000 4000 ரூபா 5000 ரூபா உங்களுக்கு வந்துடும். செலவெல்லாம் போக உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா நிற்கும்ல. அது மாதிரி தான் ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா. இப்போ டூலெட் மாதிரியான படங்கிறது தெளிவாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி தெளிவாக அதை எழுதி தெளிவாக அதை ஷூட் பண்ணும்போது அது கண்டிப்பாக லாபகரமானது தான். நீங்கள் வந்து நான் 3 கோடிக்கு எடுப்பேன், அது எனக்கு 10 கோடி வரணும் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா இதோட ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ டூலெட் மாதிரியான படங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான படங்களுக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தை 1 கோடி பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த படத்தை அதிகபட்சம் ஒரு 1.5 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா பெரிய விஷயம். 1.5 லட்சம் பேர் பார்த்தாலே அது ஹிட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது லாபகரமானது தான். இப்போ டூலெட் வந்து நிறைய ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிச்சு. ஃபெஸ்டிவலில் கலந்து நிறையா இதில் அவார்டு வாங்குச்சு. அவார்டு மூலம் ஒரு கணிசமான பணம் வந்துச்சு. அடுத்து அமேசான் பிரைமில் அந்த படத்தை வாங்கினாங்க, அது நல்ல பணம் வந்துச்சு. இங்கே தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். தேட்டர் ரிலீஸுங்கிறது வந்து நம்ம விளம்பரம் மற்ற விஷயங்களுக்கு தான் சரியாக இருந்துச்சு. அதுவும் பெருசாக நமக்கு வந்து அதாவது ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பார்க்கும்போது அது ஒரு லாபகரமான ஒரு படமாக தான் இருந்துச்சு. குறைஞ்ச முதலீட்டில் எடுக்கிற படங்கள் அல்லது அந்த மாதிரி ஒரு கலையம்சம் கொண்ட படங்கள் எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு சிக்கல் வந்து தியேட்டர் கிடைக்காம இருக்கிறது. தியேட்டர் கிடைக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. தியேட்டர் கிடைச்சாதான் அவங்களை அதை பார்வையாளருக்கு போட்டு அந்த படத்தை கொண்டு போக முடியும், அந்த வகையில் பணமும் கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற நிலைமையில் வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? வேறு எந்தெந்த வகையில் இந்த படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகலாம்? நல்ல கேள்வி. இது அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா